துக்கங்களை சந்தோஷமாய் தலைக்கு மேல கை தட்டுங்க. Maybe you may have lost your trust on God. ஒருவேளை தேவன் மேல் இருந்த நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கலாம். Maybe you may be like a Colossi people trying to go back to the old ritual ways. கொலோசை ஜனங்களை போல நம்ம பின்னாக நம்முடைய பாரம்பரியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கலாம். Maybe you stopped believing, stopped praying, stopped worshiping. ஒருவேளை நாம் ஜெபிக்க நிறுத்திவிட்டு ஆராதிக்க தவறிவிட்டு கொண்டிருக்கலாம். But Paul says Jesus is the preeminent, he is the great high priest, he is the prophets of prophets. ஆனால் பவுல் சொல்கிறார் இயேசு சகலத்திற்கு முந்தினவர், அவர் மகா பிரதான ஆசாரியர், அவர் தீர்க்கதரிசிகளுக்கும் பெரிய தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். Hallelujah. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா. கைகளை உயர்த்தி அலாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா, அலாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா. கைகளை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி, எங்க அப்பாக்கு நன்றி, எங்க அப்பாக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி, ஒரு நாளும் கைவிடாத அப்பாவுக்கு நன்றி, உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. ஓ எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. ரெண்டு கைகளை உயர்த்தி கையை அசைச்சு நான் எப்படி ஆராதிக்கிற பாருங்க, அப்படியே நாம் ஆராதிப்போம். ராஜா உமக்கு நன்றி. Glory to அப்பா, அப்பா நல்ல பிள்ளைகளை தந்த அப்பா. ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். ஓ உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். தலையை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி. எங்கள் அப்பா, எங்கள் அப்பா. ராஜா உமக்கு நன்றி. அப்பா அப்பா அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். ராஜா உமக்கு நன்றி. ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா, 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 நீங்க அப்பா, எங்க ஆசை நிறைஞ்ச அப்பா, பாசம் நிறைஞ்ச அப்பா, எங்களை உயர்த்தி வைத்த அப்பா, எங்களுக்கு வீடை கட்டி கொடுத்த அப்பா, நல்ல பிள்ளைகளை கொடுத்த அப்பா, ஆவிக்குரிய சபையை கொடுத்த அப்பா, ஏசு அப்பா. கை தட்டி ஜோரா ஜோரா ஜோரா. மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. ஓ ரா லடன் தடன் தடா. கட்டு உடையுது, சூனியம் உடையுது, பிசாசுடைய கண்ணிகள் உடைகிறது. திறந்த வாசல், திறந்த வாசல். சத்துரு மேற்கொள்ள முடியவே முடியாது. உங்களை கொண்டு ராஜ்யத்தை கட்டுவார், உங்களை கொண்டு உங்க வீட்டை கட்டுவார், உங்களை கொண்டு தான் சபையை கட்டுவார். எல்லாம் கை தட்டி கட்டுவார், கட்டுவார். காபா 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 காபா. அப்பா எத்தனை மகிமை. ஆமா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம், அது எத்தனை மகிமை. அது ஆரோன் சிரசுல ஊற்றப்பட்டு அவன் தாடியெல்லாம் நனைஞ்சி, அவன் அங்கியெல்லாம் நனைஞ்சி, அவனை பூரி பார்க்கிற ஒரு வல்லமை. கைகளை தட்டி அல்லேலூயா.
ஆண்டவரை துதிக்கிற துதிய இன்னைக்கு உங்க உதடுல வச்சாரு. அல்லேலூயா. ஆமா, ஒரு மகிமையின் பாட்டை பாடுறேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. 1 2 3 4. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே. ஹல்லேலூயா. ஆமென். தினமும் உமக்கே. ஹல்லேலூயா. மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. ஓ புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், கைகளை தட்டி எல்லாரும் கைகளை தட்டுங்க. துதிப்பேன். ஒவ்வொருவர் கை தட்டுங்க. பாடாமல் யாரை நான் பாடுவேன், ஆண்டவரை பாடாம யாரை பாட முடியும்? யாரை நான் துதிப்பேன். கை நல்லா கவனிங்க. ஒரு பிரதர் வீட்டுக்கு போனேன். அப்போ அவங்க உடனே எனக்கு தண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரு மடக்கு லைட்டாக குடித்தேன். நான் தண்ணி கொடுப்பாங்களே, குடித்தேன். வச்சேன். அந்த வச்ச தண்ணியை அவங்க கணவனார் உடனே எடுக்கிறார். இந்த அம்மா வந்து படக்குன்னு பிடுங்குது. பாஸ்டர் பாஸ்டர் 800 மில்லி தண்ணி தான் அவருக்கு குடிக்கணும். டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் நான். பார்த்தீங்களா, தண்ணியை படக்குன்னு குடிக்கிறாரு. தண்ணி குடிச்சா அவர் செத்து போயிடுவார். நான் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். கிட்னி சூப்பராக இருக்குது, மூளை நல்லா இருக்கு, நல்லா வச்சிருக்கிறார், இருதயம் நல்லா இருக்குது. ஆமாம், அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க அவருக்கு தண்ணி இப்படி தான் துடைக்கணும். தண்ணி குடித்தா அவர் செத்து போயிடுவார். லங்ஸில் அந்த தண்ணி வந்து நிற்கிது, உள்ளே இறங்குறது இல்லை. பயங்கர பிரச்சனை. அவங்க சொல்கிறாங்க அப்படி இருக்குது. ஆண்டவர் நல்லவர், நமக்கு நல்ல சொரியும். அல்லேலூயா. ஆமாம், உலையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. சொல்லுங்க. உலையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். கை தட்டி பாடுங்க. பாடாமல் அவரை பாடாம யாரு? அவர் கொடுத்த உதடு, அவர் கொடுத்த பல்லு, அவர் கொடுத்த கிட்னி. யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே. ஹல்லேலூயா. ஆமென். தினமும் உமக்கே. ஹல்லேலூயா. ஆமென். மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீ. எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ. தலைக்கு மேல கை தட்டுங்க. துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீ. மாற்றினீரே. பாடாமல் யாரை நான் பாடுவேன், ஆமென். துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். இரட்சகர் என் உம்மை தெய்வம், பாடாமல் என் மகிமை யாரை நான் பொருந்துகிறவர், பாடுவேன். எங்கள் தலையில கிரீடத்தை வைத்தவர், துதிக்காமல் பரிசுத்தம் என்று எங்களை சுடி மூட்டினவர். துதியும் உமக்கே. ஹல்லேலூயா. கனமும் உமக்கே. ஹல்லேலூயா. மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. எல்லாரும் கை தட்டுங்க. மியூசிக் கேப்பா, மியூசிக் நல்லா போடுறார் தம்பி. நல்ல வேகமா கை தட்டுங்க. பின்னால பரலோகம் இறங்கட்டும். துதிக்க தேவன் இறங்கி நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. ஆகா, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். நல்ல கை தட்டுங்க.
துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஏகோபித்து துதியும் உமக்கே. ஹல்லேலூயா, கனமும் உமக்கே. ஹல்லேலூயா, மகிமை உமக்கே. ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. Amen. போன மாதம் நாங்கள் வந்து வண்டியில் போயிட்டு இருந்தோம், நானும் அப்பாவும் போயிட்டு இருந்தோம். பின்னாடி வந்து ஒரு கார் வந்துட்டு இருந்தது. நான் வந்து முன்னாடி பார்த்துட்டு சைட் மிரர் பார்த்துட்டு முன்னாடி போகிறதுக்குள்ளே அந்த கார் வந்து ஓவர்டேக் பண்ணுச்சு. ஓவர்டேக் பண்ணது எனக்கு அந்த தெரிஞ்சுது, ஆனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் வந்து முன்னாடி போகணுன்னு முன்னாடி வண்டி அமுத்துறேன். அது வந்து கார் என்னை விட ரொம்ப ஸ்பீடாக முன்னாடி போச்சு. அது முன்னாடி போகும்போது அது நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன். கார் வந்து ஒரு செகண்டில் என்னை தாண்டி முன்னாடி போயிடுச்சு. அப்போ வந்து ஹெல்மெட்டில் லைட்டாக உரசிட்டு போயிடுச்சு. அந்த அந்த நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. டக்குன்னு ஒரு கரெக்டாக கண்ட்ரோல் கிடச்சிது. அது எப்படின்னு என்னால் யோசிக்க முடியல. பின்னாடி இருந்து முன்னாடி போன கார் மேலே தப்பு இருந்தது. நாங்கள் வந்து முன்னாடி போகும்போது எங்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்லாமல் கடவுள் காப்பாற்றினார். அதுக்காக ரொம்ப நன்றி, இயேசுக்கு நன்றி. ஸ்பீடாக முன்னாடி போச்சு. அது முன்னாடி போகும்போது அது நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன். கார் வந்து ஒரு செகண்டில் என்னை தாண்டி முன்னாடி போயிடுச்சு. அப்போ வந்து ஹெல்மெட்டில் லைட்டாக உரசிட்டு போயிடுச்சு. அந்த அந்த நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. டக்குன்னு ஒரு கரெக்டாக கண்ட்ரோல் கிடச்சிது. அது எப்படின்னு என்னால் யோசிக்க முடியல. பின்னாடி இருந்து முன்னாடி போன கார் மேலே தப்பு இருந்தது. நாங்கள் வந்து முன்னாடி போகும்போது எங்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்லாமல் கடவுள் காப்பாற்றினார். அதுக்காக ரொம்ப நன்றி, இயேசுக்கு நன்றி. அற்புதம். Can I all request you to stand for a moment as we read Colossians chapter 2 verse 14. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து அதை நடுவிலே இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து. நெக்ஸ்ட் வேர்ஸ் வாசிக்கலாம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Please be seated. Touch two neighbors and tell them God has already conquered on your behalf. பக்கத்துல ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக ஏற்கனவே ஜெயம் பெற்றிருக்கிறார். God has already went through every battle and he conquered, he won the battle on your behalf. ஆண்டவர் உங்களுக்காக நாம் போரிட வேண்டிய போர்களை எல்லாம் அவர் ஏற்கனவே சந்தித்து எல்லாவற்றையும் ஜெயம் பெற்று இருக்கிறார். Hallelujah. People of God, this was the time that Apostle Paul was writing to the Christians that is in Colossae. இந்த வசன பகுதி கொலோசியர் சபையில் இருந்த ஜனங்களுக்காக பவுல் எழுதுகிறார். During this time there was a lot of conflict that was happening between Christians in Colossae. கொலோசிய சபையிலே இருந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளாக பல குழப்பங்கள் போராட்டங்கள் இருந்தது. And some of the Christians they fallen back to their old traditions. அதிலே சில கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பழைய பாரம்பரிய வாழ்க்கையை தேடி போனாங்க. They fallen back to the wrong philosophies and wrong doctrines. தவறான உபதேசங்கள் தத்துவங்களுக்கு பின்றாக சென்றார்கள். The Bible says whatever that was itching to their ears, they started to hear everything that is lingering around their ears. அவர்களுடைய செவிகளுக்கு இனிமையான காரியங்களை தேடி போயிட்டு இருந்தாங்க. The Bible says they began to fall in the flesh. அந்த கொலோசியர் ஜனங்கள் மாம்சத்தில் விழுந்து கொண்டிருந்தார்கள். And they went back to all their rituals, ceremonials, religions way of worshiping God. சடங்கு சம்பிரதாயங்களை தேடி அப்படியாக ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். And now Paul he was writing to the people of Colossae. அப்படி இருக்கும் பொழுதுதான் பவுல் இந்த வசனத்தை கொலோசிய சபைக்கு எழுதுகிறார். He was writing this letter Colossians. இந்த நிருபத்தை எழுதுகிறார். Hey Colossae people, you have received the Spirit of God. கொலோசியர் சபை மக்களே, நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள். You have received the grace of God. நீங்கள் கிறிஸ்துவின் கிருபையை பெற்றவர்கள். You have received the love of God. கிறிஸ்துவின் அன்பை பெற்றவர்கள். You know who God is. தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். You know the revelation of God. தேவனுடைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு தெரியும். You speak in tongues. நீங்கள் அந்நிய பாஷைகள் பேசுகிறவர்கள். You pray, you have a direct connection to God. நீங்கள் ஜெபிக்கிறவர்கள், தேவனோடு இணைந்து இருக்கிறவர்கள். How come quickly you turned your heart towards your rituals and ceremonials and tradition ways? அப்படி இருக்க நீங்கள் எப்படி வெகு சீக்கிரமாய் தேவனை விட்டு விலகி உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு நேராய் சென்றீர்கள்? Why did you hear to those all wrong doctrines and wrong teachings? எதற்காக இந்த தவறான உபதேசங்களை தேடி போகிறீர்கள்? The Bible says this Colossians they
again brought all the goats and the cow into the house of the Lord. இந்த கொலேசிய ஜனங்கள் மீண்டுமாய் தேவனுடைய வீட்டிற்குள்ளாக ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்த கொண்டு வருகிறார்கள். Because they think only in flesh, until they pleased in flesh, fulfilled in flesh, they can please God. ஏனென்றால் அவர்கள் தங்கள் மாமிசத்தினாலே நிறைவேற்றுகிற காரியங்கள் மூலமாகத்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும் என்றார்கள். The Bible says again they started to circumcise. அதனால் தான் மீண்டும் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள். And Paul was so upset on the Christians in Colossae. இதனால் பவுல் அந்த கொலேசிய சபை மக்கள் மேல் அதிருப்தியாய் இருக்கிறார். Colossae people, listen. கொலேசிய ஜனங்களே கேளுங்கள். You cannot go back. நீங்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு செல்ல கூடாது. We have a better covenant. நமக்கென்று ஒரு சிறந்த உடன்படிக்கை இருக்கிறது. We have a better way of living. சிறந்த வாழ்க்கை முறை இருக்கிறது. We have a word of God that is imprinted in our heart. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. We have a blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காய் இருக்கிறது. We don't go back to any more rituals, any more blood. இதற்கு மேல் நம் பழைய சடங்கு சம்பிரதாயங்களுக்கு தேடி போக வேண்டாம். The sacrifice of Jesus is more than enough for us. இயேசுவினுடைய பலியே நமக்கு போதுமானதா இருக்கிறது. Jesus is our last atonement. இயேசுதான் நமக்கு முழுமையான பரிகார பலியாய் இருக்கிறார். Jesus is our last sacrifice. அவர் நமக்காய் கொடுக்கப்பட்ட கடைசி பலியாய் அவர் இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. You don't have to go to any more ceremonials or rituals or festivals. இதற்கு மேல் எந்த ஒரு பண்டிகைகளோ சடங்கு சம்பிரதாயங்களை தேடி போக வேண்டாம். Colossians chapter 1, Paul he says Jesus is the preeminent of everything. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே இயேசு எல்லாவற்றுக்கும் முந்தினவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். Supremes of supreme. சகலத்திற்கும் முந்தினவர். A lord of lords. கர்த்தாதி கர்த்தா. A king of kings. ராஜாதி ராஜா. Why do you have a lack of confidence when it comes to Jesus? நீ இப்படி இருக்கும் பொழுது இயேசுவின் மேல் உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை என்று Why do you கேட்கிறார். have a lack of trust? ஏன் நம்பிக்கை இல்லை என்கிறார். I see you are lacking in your commitment to God. பவுல் சொல்லுகிறார் கொலோசிய சபையே நீங்கள் தேவன் மேல் இருக்கிற உங்கள் நம்பிக்கையில் குறைந்து என்று இருக்கிறீர்கள். You don't worship with all your heart. I don't see confidence in you. நீங்கள் முழுமையாய் ஆராதிக்கிறதில்லை, முழு மனதோடு அவரை தொழுது கொள்கிறதில்லை. How long you will limping between two opinions? எத்தனை நாட்கள் இப்படி இரு மனதோடு இருக்க போகிறீர்கள்? You know you have received the Spirit of God. நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். You know you have received the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீர்கள். You know you have received the prophetic word of God. தேவனுடைய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை பெற்றிருக்கிறீர்கள். How come you can live in the flesh? அப்படி இருக்கும் பொழுது எப்படி மாம்சத்தில் வாழ How முடியும்? come you can live to the elemental spirit of this world? அப்படி இருக்கும் பொழுது இந்த மாம்சத்திற்குரிய இந்த உலகத்திற்குரிய ஆவிகளோடு எப்படி வாழ முடியும்? People of Colossae, set your mind on the things that are above. உங்களுடைய சிந்தைகளை பரலோகத்திற்குரிய காரியங்கள் மேல் வையுங்கள். Not to the elemental spirit of this world. இந்த உலகத்தின் காரியங்களோடு அல்ல. Because earth may pass away, the heaven may pass away, the word of God will never ever pass away. ஏனென்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒளியாது. Hallelujah. Hallelujah. Put your trust in God. தேவன் மேல் நம்பிக்கையாய் Put your இருங்கள். confidence in God. தேவன் மேல் உறுதியாய் இருங்கள். Put your assurance in God. தேவன் மேல் நிச்சயமாய் இருங்கள். That's why Paul he says, I have an assurance. அதனால தான் பவுல் சொல்கிறார் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. Everything that has stood against you with the legal demands, எனக்கு எதிராய் நியாயமாய் வைக்கப்பட்ட எல்லா காரியங்களும் God had put it aside and he nailed it on the cross. எல்லாவற்றையும் இயேசு நடுவிடாதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து. Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them everything that has stood against you with the legal demands. நாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நமக்கு எதிராய் வைக்கப்பட்ட எல்லா சாட்சிகளும், every word that has spoken over your life, நமக்கு எதிராய் பேசப்பட்ட எல்லா வார்த்தைகளும், every allegations that has raised against you, நமக்கு எதிராய் சாட்டப்பட்ட எல்லா பொய் குற்றச்சாட்டுகளும், every document that has written legally against you, against your family, against your generations, நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் எதிராய் நியாயமாய் எழுதப்பட்ட எல்லா பத்திரங்களும், God says, ஆண்டவர் சொல்கிறார் I have nailed it on the cross. எல்லாவற்றையும் நான் சிலுவையில் அறைந்து விட்டேன். I put all the document in my hand அது எல்லாவற்றையும் நியாயங்கள் எல்லாம் என் கையில் and வைத்திருக்கிறேன். I have nailed it on the cross அது எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து so விட்டேன். that you can be free and victorious in Christ. அதனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்க முடியும். We have an assurance. நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. We have a confidence. நமக்கு இந்த ஒரு உறுதி உண்டு. We have a stability. நமக்கு ஒரு இந்த நிலையான காரியம் We are உண்டு. not walking like unstable people. No, we are stable in God's presence. நாம் நிலையற்றவர்களைப் போல இருக்க தேவையில்லை. நாம் கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திலே நிலையுள்ளவர்களாய் இருக்க முடியும். Touch your neighbor and tell them, have confidence in the finished work of God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இயேசு நமக்காய் செய்து முடித்த காரியங்களிலே நாம் நிலை கொண்டவர்களாய் இருப்போம். Do not go back.
நாம் பின்னிட்டு போக வேண்டாம். Touch your neighbor and tell, you can't go back. பக்கத்துல மறுபடி பார்த்து நல்லா உறுதியா சொல்லுங்க, நாம் பின்னிட்டு போக வேண்டாம். You cannot go back. நாம் பின்னிட்டு போக வேண்டாம். God will take you to one glory to the next glory. ஆண்டவர் ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு உங்களை One level of dimension to the next level of dimension. ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணத்திற்கு One level of spiritual understanding to the next level of spiritual understanding. ஒரு ஆவிக்குரிய நிலையிலிருந்து இன்னொரு ஆவிக்குரிய நிலைக்கு நேராய் கொண்டு செல்வார். Touch your neighbor and tell them, you will grow bigger and bigger. நீங்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே You இருப்பீர்கள். will grow stronger and stronger. நீங்கள் உறுதியாகி கொண்டே You will இருப்பீர்கள். never go backward. நீங்கள் பின்னாக Though போகிறதில்லை. there is a forces that is trying to pull you backward. உங்களை கீழே விழச் செய்வதற்காக பல வல்லமைகள் சுற்றி The திரிகிறது. Bible says, but God is pushing you further. ஆனால் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை முன்னாக தள்ளி கொண்டிருக்கிறார். Oh Colossae, listen. கொலோசி சபையே கேள், Stand firm. உறுதியாய் நில், Stand confidently. நிலைத்து நில். Stand confidently in the promise and the word of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்திலும் வார்த்தையிலும் நிலைத்து உறுதியாக நில். There is no better covenant than the blood of Jesus Christ. இயேசுவினுடைய இரத்தத்தை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கை நமக்கு There கிடையாது. is no better healing than the stripes of Jesus. இயேசு நமக்காய் பட்ட காயங்களை தாண்டி நமக்கு வேற எதிலிருந்தும் குணம் கிடைக்காது. Hallelujah. ஹல்லேலூயா. Touch your neighbor and tell them, if you lack confidence today, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை நீ இந்த நாள்ல நம்பிக்கை இல்லாமல் இருந்தால், maybe you may have lost your trust on God. ஒருவேளை தேவன் மேல் இருந்த நம்பிக்கை குறைந்து Maybe கொண்டிருக்கலாம். you may be like a Colossae people trying to go back to the old ritual ways. கொலோசிய ஜனங்களைப் போல நம்ம பின்னாக நம்முடைய பாரம்பரியத்தை நோக்கி போய் Maybe கொண்டிருக்கலாம். you stopped believing, stopped praying, stopped worshiping. ஒருவேளை நாம் ஜெபிக்க நிறுத்திவிட்டு ஆராதிக்க தவறிவிட்டு கொண்டிருக்கலாம். But Paul says Jesus is the preeminent, he is the great high priest, he is the prophets of prophets. ஆனால் பவுல் சொல்லுகிறார், இயேசு சகலத்திற்கு முந்தினவர், அவர் மகா பிரதான ஆசாரியர், அவர் தீர்க்கதரிசிகளுக்கும் பெரிய தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Can I hear a better hallelujah? ஹல்லேலூயா. People of God, where is our confidence today? நமக்கு இப்பொழுது நம்முடைய தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது? We need to cultivate our confidence by the finished work of God and by the word of God. நாம் இந்த நம்பிக்கை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், தேவன் நமக்காய் செய்து முடித்த காரியத்திலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் தான் இந்த நம்பிக்கையை நாம் வளர்க்க The முடியும். Bible says the enemy stood against us with the legal demands. வேதம் சொல்லுகிறது, இந்த எதிரானவன் நமக்கு நியாயமான காரியங்களை கொண்டு வந்து நமக்கு எதிராய் குற்றம் சாட்டுகிறான். With the legal demands, meaning he has a proof against you. நமக்கு எதிராய் பொய்யான சாட்சிகளை கொண்டிருக்கிறான். He has an evidence against you. நமக்கு எதிரான சாட்சிகள். Enemy has a proof, he got a grip over your life. That's why he could able to come and invade every places and spaces in your life. அந்த எதிரானவன் நமக்கு எதிரான சாட்சிகளை கொண்டிருக்கிறதுனாலே நம்மை கொண்டு வந்து நம்மை குற்றப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். I know what you have done in your school time. அவன் இப்படிதான் சொல்லுவான், நீ பள்ளி பருவத்தில் இப்படிப்பட்ட தவறுகளை செய்தாயே. I know what you have done in your college days. உன்னுடைய கல்லூரி பருவத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் செய்தாயே. Since you have done that, you cannot have this. நீ அப்பொழுது அப்படி இருந்ததனால இன்றைக்கு உனக்கு நல்ல காரியங்கள் இருக்காது. Since you have done that mistake, so that you cannot have a good future. அன்றைக்கு நீ அந்த தவறு செய்ததனால உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்காது. And enemy, he brings always your past insecurities in front of your eyes. நம்முடைய தவறுகள் பின்னாட்களில் செய்த தவறுகளை முன்னாக கொண்டு வந்து நம்மை குற்றப்படுத்த முயற்சி செய்கிறான். I know how you got that degree. நீ அந்த பட்டத்தை எப்படி வாங்குனேன்னு எனக்கு I தெரியும். know how you wrote that exams and passed. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீ எப்படி எழுதி பாஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியும். Since you have done that mistake, you cannot live a better life. நீ அன்றைக்கு தவறு செய்ததனால உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்காது. Legal demands. Legally he comes after you. இப்படி நியாயத்தோடு சாட்சிகளை கொண்டு வந்து பிசாசானவன் நமக்கு முன்பாக. Bible says Potiphar's wife, she took the cloth of Joseph and she legally stood to accuse Joseph. பழைய ஏற்பாட்டிலே போர்த்திபாரின் மனைவி யோசேப்பினுடைய ஆடையை எடுத்துக்கொண்டு அதை அவனுக்கு எதிரான ஒரு சாட்சியாய் வைத்தாள். She said, this is an evidence he harassed me wrongly. யோசேப்பு என்னை தவறாய் என்னிடத்திலே அணுக முயற்சி செய்தான் She என்பதற்கு misbehaved with me. இந்த துணிதான் சாட்சி என்பதாய் போர்த்திபாரின் மனைவி சொல்கிறாள். When Daniel was praying in an upper chamber, தானியேல் அங்கே மேல் வீட்டறையிலே ஜெபித்துக் கொண்டிருந்த all போது the colleagues of Daniel were so jealous on Daniel. தானியேலோடு இருந்தவர்கள் தானியேல் மேல் பொறாமைப்பட்டார்கள். And they set him up and they caught Daniel right-handedly because they got an evidence, and because that caused Daniel to throw into the lion's den.
தானியேல் ஜெபித்துக் கொண்டிருப்பதை கையும் களவுமாக பிடித்து அதை சாட்சியாக கொண்டதினாலே தானியேலை அவர்கள் குற்றப்படுத்தி சிங்க கெபியிலே போட்டார்கள். Whatever that has stood against you legally, நமக்கு எதிரடையாக நியாயமாய் வைக்கப்பட்டவைகள், the Bible says God nailed it on the cross. ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து விட்டார். Now God says legally I have delivered you. ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது நானும் நியாயமாய் உன்னை விடுதலை செய்திருக்கிறேன். Legally I have redeemed you. உன்னை நான் முழுமையாய் ரட்சித்திருக்கிறேன். Legally I have taken you out of that prison. உன்னை நியாயமாக உன்னை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்திருக்கிறேன். Legally I have taken you out of that pit. உன்னை நியாயமாக அந்த குழியிலிருந்து வெளியே எடுத்திருக்கிறேன். And legally I crucified on the cross on your behalf. நியாயமாக உனக்காய் நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். And God also has a proof that he redeemed you. ஆண்டவருக்கும் நம்மை ரட்சித்ததற்கு ஒரு சாட்சி இருக்கிறது. Because his nail in the hand, it is the evident that you are the child of God. இயேசுவின் கையிலே இருக்கிற அந்த ஆணிகள் பாய்ந்த கரங்கள் தான் அதற்கு சாட்சி, நம்மை ரட்சித்ததற்கு. Thomas, he asked, unless until I see the mark in God's hand. தோமா கேட்கிறார், இயேசுவின் கரத்திலே அந்த ஆணி பாய்ந்த அந்த காரியத்தை பார்க்க வரைக்கும் I will not believe. I need an evidence. I need a proof. Unless I put my finger in the nailed mark of Jesus, I will never believe. இயேசு சிலுவையில் அறைக்கப்பட்ட அந்த ஆணி பாய்ந்த கரங்களிலே என்னுடைய கையை போடும் வரை நான் நம்ப மாட்டேன் என்று தோமா சொல்லுகிறார். And Jesus said, here is the evidence. இயேசு தோமாவை பார்த்து, இதோ இதை பார் என்னுடைய சாட்சி. I nailed it everything on the cross, Thoma. தோமாவே, நான் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விட்டேன். This is an evidence. Put your finger through. இதுதான் சாட்சி, உன்னுடைய கையை என்னுடைய கையிலே போட்டு பார். And Thoma, he touched the nail, that scar of Jesus. தோமா அதை தொட்டவுடனே, and he believed, yes, now I believe, I have a confidence in you, God. ஆண்டவரே, இப்பொழுது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு மேல் உறுதி இருக்கிறது. Now I will trust you, God. நான் இன்னும் உம்மை நம்புவேன். Because with my own eyes I saw the nail mark that is in your hand. என்னுடைய கண்களால் நான் அதை பார்த்தேன். Now I have a confidence in you. எனக்கு உம்மேல் முழுமையான நம்பிக்கை Now இருக்கிறது. I will believe you. நான் உம்மை இன்னும் அதிகமாய் Now I நம்புவேன். will live for you confidently. நான் இன்னும் உமக்காய் உறுதியாய் Now I வாழ்வேன். will die for you. நான் உமக்காய் மரிக்கவும் ஆயத்தமாய் Touch இருக்கிறேன். your neighbor and tell them God has died legally in order to make you his children. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நியாயமாக உங்களுக்காய் மரித்திருக்கிறார், ஏனென்றால் உங்களை அவருடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று. Hallelujah. ஹல்லேலூயா. Every allegations that stood against you, உங்களுக்கு எதிராய் வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளும், every evil plans and schemes and agenda of the devil, பிசாசானவனால் வைக்கப்பட்ட எல்லா பொய்யான திட்டங்களும், every witchcraft against you, உங்களுக்கு எதிராய் வைக்கப்பட்ட எல்லா மந்திரங்களும், every black magic against you, எல்லா இருளான மந்திரங்களும், everything that is invisible coming and standing against your generation, உங்களுடைய சந்ததிக்கு எதிராய், உங்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் உங்களுக்கு எதிராய் நிற்கிற காரியங்கள். Paul says to Colossae, பவுல் கொலோசியருக்கு சொல்லுகிறார், whatever that has stood against you with the legal demands, நமக்கு எதிரடையாய் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்து, God nailed it on the cross அது எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையிலே in order to set you free. நம்மை He விடுதலையாக்க, disarmed the rulers and authorities எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக and he triumphed over them, அதற்கு மேல் ஜெயம் பெற்றவராய் so நிற்கிறார். that you can be victorious in Christ. ஏனென்றால் நாமும் கிறிஸ்துவிலே ஜெயம் பெற்றவர்களாய் If இருக்க you முடியும். believe, put a clap of offering to the Lord Jesus அதை Christ. விசுவாசிக்கிறோமானால் நாம் கரங்களை தட்டி நாம் I am தேவனை free. I மகிமைப்படுத்துவோம். have a confidence. I have assurance in God's word. கர்த்தருடைய வார்த்தை மேல் எனக்கு நம்பிக்கை, உறுதி, விசுவாசம் இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Where is your confidence? நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? Do not put your confidence in the flesh. நம்முடைய நிச்சயத்தை மாம்சத்தின் மேல் வைக்க கூடாது. Put your confidence in the Spirit of God. நம்முடைய உறுதியை தேவனுடைய ஆவியானவர் மேல் வைக்க வேண்டும். 2 Chronicles chapter 32 verse 8, 9 and 10. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களிலே, Here in the time of Hezekiah. எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில், Hezekiah was the king of Judah. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா, And Hezekiah was a good king. அவர் ஒரு நல்ல ராஜா. He did everything that pleased in God's eyes. தேவனுடைய கண்களுக்கு பிரியமானதை செய்தார். He trembled and feared God. தேவனுக்கு பயபக்தியாய் இருந்தார். And he always go into the house of the Lord for sacrifice. He worshiped God. தேவனுடைய வீட்டிற்குள்ளாக ஆராதிப்பதற்காக, தேவனை தொழுது கொள்வதற்காக சென்றார். His heart was after God. அவருடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதா இருந்தது. He destroyed all the idols that was in his time. அவர் காலத்தில் இருந்த எல்லா விக்கிரகங்களையும் அழித்து He போட்டார். gathered all the people of Judah to praise and to worship the true living God.
யூதா ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க அழைத்தார். But in his time there was a king, the evil king raised against the king of Judah, Hezekiah. அவருடைய காலத்திலே ஒரு பொல்லாத ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக The எழும்புகிறார். king of Assyria, அசீரியா ராஜா Sennacherib. சனகரிப் என்கிறார். And now Sennacherib, he sent a letter to King Hezekiah, the king of Judah. அந்த சனகரிப் அசீரியா ராஜா இந்த யூதா ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். And when Hezekiah, when he opened that letter, அந்த கடிதத்தை திறக்கும் பொழுது and Sennacherib, he wrote, அதிலே சனகரிப் இப்படியா எழுதி இருக்கிறார். Hezekiah, where is your confidence? எசேக்கியாவே உன்னுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? How you are standing still? இப்பொழுதும் எப்படி உறுதியாய் நிற்கிறாய்? How you are still praising God? இப்பொழுதும் எப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய்? How you are still unshakable? எப்படி இன்னும் அசைக்க முடியாதவனாய் How நிற்கிறாய்? you are still confident in God? எப்படி இன்னும் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறாய்? Can we read that verse, 2 Chronicles chapter 32 verse 8 and 9 and 10? அவனோடு இருக்கிற மாமிச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இதன் பின்பு அசீரிய ராஜாவாகிய சனகரிப் தன் முழு சேனையோடும் லாகீசுக்கு எதிராய் முற்றுகை போட்டிருக்கையில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் இடத்திற்கும் எருசலேமில் உள்ள யூதா ஜனங்கள் யாவரிடத்திற்கும் தன் ஊழியக்காரரை அனுப்பி அசீரிய ராஜாவாகிய சனகரிப் சொல்லுகிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதிர்மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள். Where is your confidence? எதின் மேல் நம்பிக்கையாய் How you இருக்கிறீர்கள்? are still standing, Hezekiah? இப்பொழுதும் எப்படி நின்று கொண்டிருக்கிறாய் People of எசேக்கியாவே? God, to break it down a little bit, in the time of Assyria, when the king Sennacherib, இந்த காரியத்தை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த காலத்தில் அசிரியா செனகரிப் ராஜா அதை ஆண்டு கொண்டிருந்த பொழுது Sennacherib was the most evil king in the Old Testament. இந்த பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு பொல்லாத ராஜா என்று சொல்ல போனால் அது செனகரிப். He invaded all the countries around the Assyria. அசிரியாவை அந்த இடத்துல இருந்த சுற்றிலும் இருந்த எல்லா பட்டணங்களையும் அவன் பிடித்துக் கொண்டிருந்தான். And not only that, slowly he invaded the northern part of Israel. வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்தை முழுதுமாய் அவன் பிடித்துக் கொண்டான். Before time, till the time of Solomon, it was a united kingdom. Then it has broken into two, northern and southern. சாலமோன் காலம் வரைக்கும் அது ஒரே ராஜ்யமாய் இருந்தது. அதற்கு அப்புறமாய் இரண்டாய் பிரிந்து வடக்கு இஸ்ரவேல் தெற்கு இஸ்ரவேல் என்றாய் பிரிந்தது. This is very important to understand, so that you will understand the powerful work of God. இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய வல்லமையான காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். Sennacherib with his armies, he invaded the northern part of Israel. செனகரிப் தன்னுடைய ராணுவத்தின் மூலமாய் வடக்கு இஸ்ரவேல் முழுவதையும் கைப்பற்றி விட்டான். And now he has slowly came down to the southern part, Judah. இப்பொழுது மெதுவாக அப்படியே தெற்கு இஸ்ரவேலுக்கு நேராய் யூதாவுக்கு நேராய் வருகிறான். And now we all know Judah's capital is Jerusalem. இந்த யூதாவினுடைய தலைநகரம் எருசலேம். And now he also invaded, took control of every cities that was around Jerusalem. அந்த எருசலேமை சுற்றிலும் இருக்கிற பட்டணங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் பிடித்து வருகிறான். And not only that, he stopped the water that goes to Jerusalem. எருசலேமுக்கு வருகிற அந்த தண்ணீர் வழிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தினான். He stopped the vegetables, the market exports to go to Jerusalem. எருசலேமுக்கு நேராய் வருகிற காய்கறிகள், அந்த மார்க்கெட்டுக்கு வருகிற ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தினான். Now people, the Sennacherib, the armies were standing around Jerusalem to invade Jerusalem. Their next target is Jerusalem. இப்பொழுது செனகரிப்பினுடைய ராணுவம் எருசலேமை சூழ்ந்து நிற்கிறது. கொஞ்சம் விட்டால் இனி அவர்கள்தான் அழிக்க போகிறார்கள். Now people were living in hunger and thirsty. எருசலேம் ஜனங்கள் பசியும் தாகத்திலும் Because Sennacherib, he stopped every vegetables, food, water that goes to Jerusalem. ஏனென்றால் செனகரிப் எருசலேமுக்கு வருகிற உணவு தண்ணீர் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தினான். But Hezekiah, he's still praising God. ஆனாலும் எசேக்கியா தேவனை ஆராதித்துக் He's கொண்டிருந்தான். still sacrificing. He's still lifting God's name high. ஆனாலும் பலிகளை செலுத்திக் கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருந்தான். And now Sennacherib, he sent a letter to Hezekiah. இப்பொழுது செனகரிப் இந்த கடிதத்தை எழுதுகிறார். Where is your confidence, Hezekiah? உன்னுடைய நம்பிக்கை எங்கே இருக்கு? How you could still stand tall? இப்பொழுதும் எப்படி உறுதியாய் நேராய் நின்று How you are கொண்டிருக்கிறாய்? still praising God? இப்பொழுதும் எப்படி ஆராதித்துக் I கொண்டிருக்கிறாய்? see there is a confidence in your eyes. உன்னுடைய கண்களிலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. Do you know that I have invaded and took control of all the countries that was around? It is in my control. உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசங்களும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது.
even your God cannot deliver you out of my own hand. உன்னுடைய தேவனாலே என்னை உன்னுடைய கரத்திலிருந்து எப்படி விடுவிக்க முடியுமா என்று கேட்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. He was mocking the living God of Judah. இந்த செனகெரிப் ஜீவனுள்ள தேவனை ஏளனம் செய்து கொண்டிருந்தார். In the letter he was humiliating Hezekiah and his armies. அந்த கடிதத்திலே எசேக்கியாவின் அவருடைய ராணுவத்தையும் நகைத்து பேசினான். And you know what the result, what Hezekiah he did after he reading that letter? அதை வாசித்த உடனே எசேக்கியா என்ன பண்ணாரு? He read that letter. அதை வாசிக்கிறார். He took that letter. அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு He tore the garments. தன்னுடைய ஆடையை கிழித்துக்கொண்டு He tore his clothes. தன்னுடைய ஆடைகளை The கிழித்துக்கொண்டு Bible says he put a sackcloth. அவர் ஒரு அந்த ரட்டை உடுத்திக்கொண்டு He took that letter and he ran into the temple of God. அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் செல்கிறார். And he spread it before God. அது தேவனுக்கு முன்பாய் வைக்கிறார். God, I have read this letter. ஆண்டவரே, நான் இதை வாசித்து விட்டேன். Now you read this letter. இப்பொழுது நீர் இதை வாசி. Let your eyes read this letter. உன்னுடைய கண்கள் இதை பார்க்கட்டும். Let your ears hear what Sennacherib has written against you and your people. செனகெரிப் உமக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் எதிராக எழுதினதை உம்முடைய செவிகள் கேட்கட்டும். Sennacherib was asking me, where is my confidence? செனகெரிப் என்னுடைய நம்பிக்கை எங்கே என்று கேட்கிறான். I know you are my confidence. எனக்கு தெரியும் நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. Sennacherib was asking me, where is my strength? செனகெரிப் என்னுடைய நம்பிக்கை எங்கே என்று கேட்கிறான். I know you are my strength. என்னுடைய பலன் நீர்தான். I know he may be look big. அவன் ஒருவேளை பெரிதாக He தெரியலாம். trusts in the flesh. அவன் மாமிசத்தில் நம்பிக்கையா He இருக்கிறான். trusts in the chariots and the horses. அவன் ரதத்தின் மேலும் குதிரை மேலும் But நம்பிக்கையுள்ளவனாய் I இருக்கிறான். trust in you. ஆனால் நான் உம்மில் நம்பிக்கையா I'm இருக்கிறேன். trusting in your hand. நான் உம்முடைய கரத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். And Ezekiel, he humbled himself before God. எசேக்கியா தன்னை முழுதுமாய் தேவனுக்கு முன்பாய் Can we தாழ்த்தினார். read that verse, 2 Kings chapter 19? எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். செனகெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பினாலே போட்டுவிட்டது மெய்தான். Sennacherib was not coming against me, he is coming against you, God. செனகெரிப் எங்களுக்கு எதிராக வரல, ஆண்டவரே உமக்கு எதிராக வருகிறான். He is mocking you. ஆண்டவரே, அவன் உம்மை நகைக்கிறான். He says, if God did not deliver you yesterday, how he is going to deliver you today? அவன் ஆண்டவர் உம்மை நேற்று விடுவிக்கலைனா இன்றைக்கு எப்படி உனக்கு விடுதலை தர போகிறார்? Don't you look around, look how powerful I am. All the chariots are in my hand. எல்லா ரதங்களும் என் கரத்தில் இருக்கிறது. என்னை பார், நான் எவ்வளவு வல்லமையுள்ளவனா இருக்கிறேன். And he mocked, even if I give you 2000 chariots of mine, you cannot conquer me. நான் உனக்கு 2000 ரதங்களை கொடுத்தாலும் உன்னால ஜெயிக்க முடியாது என்று கிண்டல் செய்கிறான். Hezekiah, he ran into the house of God with confidence. ஆனால் எசேக்கியா உறுதியோடு தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஓடுகிறான். How many people are sitting here with confidence? எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே உறுதியோடு உட்கார்ந்து I கொண்டிருக்கிறார்கள்? know my God will stand for me. தேவன் எனக்காய் நிற்பார். I know my God will fight for me. தேவன் எனக்காய் யுத்தம் I செய்வார். know for sure my God will speak on my behalf. எனக்காய் தேவன் பேசுவார். Whatever Sennacherib has written against me, எனக்கு எதிராக செனகெரிப் போன்று பேசப்பட்டிருக்கிறது. God is reading it. ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். I'm not going to fight this battle. நான் இந்த போர் செய்ய God போறேன். is going to fight this battle. ஆண்டவர் எனக்காய் யுத்தம் செய்வார். And Sennacherib and Hezekiah, he humbled, he cried in the house of the Lord. எசேக்கியா தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாய் அழுகிறார். The Bible says in the same chapter 35 and 36. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். Hallelujah. Hallelujah. The Bible says when Hezekiah prayed with confidence, when Hezekiah he spread out the letter in front of God, the Bible says 185,000 of Assyrian armies were killed by one angel. எசேக்கியா உறுதியாய் தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து ஜெபித்த பொழுது அசீரிய ராணுவத்திலே 185,000 பேரை ஆண்டவர் ஒரே இரவிலே அழித்து போட்டார். Hallelujah. Hallelujah. Give a clap offering for our Lord Jesus நாம் Christ. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். One night God will answer you. ஒரே இரவிலே தேவன்
One night God will deliver you. ஒரு இரவிலே தேவன் உங்களை விடுதலையாக்க முடியும். When the Assyrians, when they woke up early morning, they saw all 185,000 armies were dead. அசீரியர்கள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது அந்த 185,000 பேர் மரித்து கிடக்கிறார்கள். The Bible says they went back to their home. அவர்கள் மீண்டுமாய் தங்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். Whatever that stood against you, உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், whatever legally that is standing against you, உங்களுக்கு எதிராக நியாயமாய் வைக்கப்பட்ட குறைகள், God will nail it on the cross. அது எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆண்டவர் And அறைந்திருக்கிறார். he will give you victory. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். Not because of your strength, உங்கள் பலத்தினால் அல்ல, not because of your worship, உங்களுடைய ஆராதனையின் because மாத்திரமல்ல, of your confidence in God. ஆனால் உங்கள் விசுவாசம் தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்க விசுவாசத்தினாலே தருவார். Not in the silver and gold, தங்கத்தில் மேலே வெள்ளியின் மேலே not அல்ல, in the chariots and the horses, ரதங்கள் குதிரைகள் மேல் அல்ல, but in God I have my confidence. தேவன் மேல் நம்முடைய I விசுவாசம். will never give up. நான் அதை விட்டு கொடுக்க I will மாட்டேன். never go backward. நான் மீண்டும் பின்னாக செல்ல I மாட்டேன். know my God is hearing and reading this letter. ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை கேட்டு கொண்டிருக்கிறார். Enemy will come in one way, எதிரிகள் ஒரு வழியாய் வரலாம், but they will scatter in 7 different ways. ஆனால் 7 வழியாய் ஓடி போவார். Hallelujah. ஹல்லேலூயா. Job, when he lost everything, யோபு எல்லாவற்றையும் இழந்த பொழுது, he lost his business, he தன்னுடைய lost his money bank account, he lost everything is going in minus, he lost the cattle, the livestock, the family, the children, the friends, everybody he lost. யோபு தன்னுடைய தொழில், தன்னுடைய குடும்பம், தனக்கு இருந்த எல்லா ஆடு மாடுகள், சொத்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். But Bible says he did not sin against God with his lips. ஆனால் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. Wow, what a confidence that Job had in God. பாருங்க, யோபுக்கு எப்படி இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. Despite of all the pain, the afflictions, everything I may lost, but I cannot lose my confidence in God. எல்லாவற்றையும் இழந்து நெருக்கத்திலே இருந்த யோபுவுக்கும் ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் மாத்திரம் குறையவில்லை. Even his own wife stood against Job. அவனுடைய சொந்த மனைவியே அவனுக்கு எதிராய் நிற்கிறாள். Why do you still live? ஏன் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? Why do you continue this business? ஏன் இன்னும் இந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கீங்க? Why you have put your confidence in this work? ஏன் இன்னும் இந்த வேலை மேல நம்பிக்கையா இருக்கீங்க? Give up. விட்டுருங்க. Go back பின்னாக செல்லுங்க. and die. There is no use of living. செத்து போங்க. இதுக்கு மேல எந்த ஒரு நம்பிக்கை இல்ல. And Job, the way he expressed was so awesome. It says in Job chapter 1:20 and 21, he tore his clothes like Hezekiah. யோபு செய்த காரியம், யோபு 1:28 அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். Hallelujah. Hallelujah. Look at the confidence that Job had in God. யோபுவுக்கு தேவன் மேல் இருந்த நம்பிக்கை இங்கே பார்க்கணும். Touch your neighbor and tell them, God, your lips. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். Your lips are so powerful. நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் வல்லமை உள்ளது. Your tongue is so powerful. நம்முடைய நாவு வல்லமை உள்ளது. In your whole body parts, you know what is the powerful thing? It's your lips and your tongues. நம்ம முழு சரீரத்திலுமே நம்முடைய நாவு தான் மிகவும் வல்லமை உள்ளது. The Bible says Job, he never spoke anything against God in his tongue, in his lips. தன்னுடைய உதடுகளினாலும் வாயினாலும் எந்த காரியமும் தேவனுக்கு எதிராக யோபு பேசவில்லை. Job said, I know my Redeemer, he lives. யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer, he lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Everybody dead in my family, என்னுடைய குடும்பத்தில் எல்லாம் அழிந்து போனார்கள், but I know my Redeemer, he lives. ஆனால் என்னுடைய மீட்பர் உயிரோடு He இருக்கிறார். will redeem me. அவர் என்னை He will ரட்சிப்பார். restore me. அவர் மீண்டும் என்னை He will கட்டுவார். deliver me. அவர் மீண்டும் He எனக்கு will lift விடுதலை me up தருவார். again. அவர் மீண்டும் என்னை I will எழுப்புவார். come back to my position. நான் மீண்டும் என்னுடைய ஸ்தானத்திற்கு வருவேன். The Bible says, Job chapter 42 verse 10, Job, he had everything twice as much as he had before. யோபு 42:10 அவன் இழந்ததை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்பொழுது 2 மடங்காய் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். Hallelujah. Hallelujah. Read that verse please. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். Touch your neighbor and your confidence will give you double portion blessings. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை Your தரப்போகிறது. confidence in God will never disappoint. நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களை விருதாவாக விட்டுவிடாது. Pastor, I lost this. பாஸ்டர், நான் இதை இழந்து விட்டேன். I lost my business. என்னுடைய தொழிலை இழந்து விட்டேன். It's not going according to my plan.
என்னுடைய திட்டத்தின்படி போகிறது இல்ல. And lot of Sennacherib is in my life. எனக்கு எதிராய் பல செனகரிப் போன்றவர்கள் Lot of இருக்கிறார்கள். letters I have read. எனக்கு எதிராய் எழுதப்பட்ட கடிதங்களை பார்க்கிறேன். Everything that has been written against me. எனக்கு எதிராய் சொல்லப்பட்டதை எல்லாம் பார்க்கிறேன். I see there is a certain documents that has been written against me. எனக்கு எதிராய் நியாயமாய் வைக்கப்பட்ட I see காரியங்களை there is an பார்க்கிறேன். allegations and accusations that is rising against me. எனக்கு எதிராய் பொய்யான குற்றச்சாட்டுகள் எழும்புகிறதை Every பார்க்கிறேன். noises around me saying I cannot go further, I cannot live a good life. என்னை சுற்றிலும் கேட்கிற அந்த சத்தங்கள் நான் இதற்கு முன்பாக போக முடியாது, இதற்கு முன்னோக்கி செல்ல முடியாது I என்று. put my confidence in you like Hezekiah. ஆனால் நான் இப்பொழுது நான் எசேக்கியாவை போல உம்மேல் நம்பிக்கையா I put my இருக்கிறேன். confidence in you like Job. நான் யோபுவை போல உம்மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். Paul he says in Romans chapter 8 verse 38 and 39, what can separate me from the love of the Lord Jesus Christ? பவுல் சொல்லுகிறார் ரோமர் 8 கிறிஸ்துவின் அன்பை விட்டு எது என்னை பிரிக்க I am முடியும்? convinced in this. நான் இதிலே உறுதியாய் இருக்கிறேன். I have an assurance in this. எனக்கு இதிலே நம்பிக்கை I am இருக்கிறது. standing and believing this forever and forever until my last breath. நான் என்னுடைய முழு மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இதிலே உறுதியாய் நிலைத்திருப்பேன். Nothing can separate me from the love of the Lord Jesus Christ. தேவனுடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. As we stand to our, please let us all stand to our feet. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். As we read Hebrews chapter 10 verse 19 to 22. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படியாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஹalleluya. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி 1 யோவான் 5:14 சொல்லுகிறது, எனக்கு இதிலே தைரியம் இருக்கிறது, நான் தைரியமாக பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், நான் என்ன கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி நான் பெற்றுக்கொள்ளுவேன். God, thank you Holy Spirit. லேட்டான மம்மா டொரகபா ஷடல ரமந்தனமா, வெள்ளினாலையும் பொண்ணுனாலையும் எங்களை மீட்டு கொள்ளல. பேதுரு சொல்லுகிறார், என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய நாமம், நான் அதிலே நம்பிக்கையாக இருக்கிறேன். எத்தனை பேர் ரதங்களை நம்புறாங்க, எத்தனை பேர் அவருடைய இடங்களையும் வீடுகளையும் நம்பி இருக்கிறாங்க. ஆனா நான் இன்னைக்கு நம்பி இருக்கிறது அவர்கள்கிட்ட இல்லாதது என்கிட்ட ஒன்று இருக்கிறது. உங்க மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, உங்க மேல வைத்திருக்கிற விசுவாசம். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி ஒருவேளை நம்பிக்கையை நான் இழந்திருக்கலாம். ஆண்டவரே, முன்ன போல நான் ஜெபிக்காம இருக்கலாம். ஒருவேளை முன்ன போல என்னுடைய ப்ராஃபட்டிக் தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்க கொடுத்த ப்ராமிஸ் வேர்ட வாக்கு தத்தத்து மேல நான் நம்பிக்கை இழந்தவனா இருக்கலாம். ஆனா எசேக்கியாவை போல நான் இன்னைக்கு பரிசுத்த ஆலயத்துக்கு ஓடி வந்து, ஆண்டவரே உங்க மேல நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். என்னென்ன உங்களுக்கு விரோதமாகவும் எதிரடையாக உங்களுக்கு நின்று கொண்டிருக்கிற எல்லா கையெழுத்தை கர்த்தர் கிறுக்கி போடுவார். செனகெரிப்பின் கையெழுத்த கர்த்தர் கிறுக்கி போடுவார். செனகெரிப்பு உங்களுக்கு எதிராக எழும்பின எல்லா ஆயுதங்கள், அரண்கள், எல்லா விதமான வெங்கல கதவுகள், இருப்பு தாழ்பால்களை கர்த்தர் முறித்து போடுவார். கான்பிடென்டா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உறுதியா நன்றி செலுத்துகிறேன். நான் அரையுங்குறையுமா உம்முடைய சமூகத்துல வந்து நிக்கல, நான் ஆவியில நிக்கிறேன். நான் பரிசுத்தத்துல வாழ விரும்புகிறேன், உம்முடைய சத்தியத்துல நடக்க விரும்புகிறேன். கொலேசி பட்டணத்தை போல பின்பதாக போயிருந்தால் இன்றைக்கு எங்களை மன்னித்து எங்களுக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாகவும் விரோதமாகவும் எழுதப்பட்டிருக்கிற எல்லா கையெழுத்தை நீ கிறுக்கி போட்டு எங்களுக்கு ஜெயத்தை தருவதற்காக நன்றி. Thank you for the victory, Father. Thank you for the assurance, your word, your prophetic assurance in our life. எல்லா வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. இதை நீங்க ரிசீவ் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல ஒரு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Holy Spirit. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள்
நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.